ஒரு முன்மாதிரியான தொகுதியாக ஒன்றியத்தினுடைய முதன்மை முதலமைச்சராக விளங்குகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்து பார்த்து இந்த பகுதியிலே இருக்கின்ற மருத்துவம் தேவைப்படுகின்ற மக்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று முழுவதுமாக இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு கூடுதலாக 6 தளங்களை கொண்ட 500 படுக்கைகள் கொண்ட எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் உட்பட அனைத்து நவீன ஊடுகதிர்களையும் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையாக தினந்தோறும் 7000 10,000 பேர் புறநோயாளிகளாக வந்து செல்வதற்குண்டான கட்டமைப்புகளும் ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவ படுக்கைகளோடு சேர்த்து 750 ஒட்டுமொத்த படுக்கைகள் கொண்ட ஒரு நவீன மருத்துவமனையாக நவீன தமிழகத்தின் சிற்பி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த தொகுதியிலே உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் என்பதை இந்த பகுதி மக்கள் அறிவார்கள். தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனை கூட டிஎம்இயில் இருந்ததை கடந்த ஆட்சி காலத்தில் டிஎம்எஸ் ஆக மாற்றுவதற்கு முயற்சித்த போது மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாக துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர் களத்திலே இறங்கிய பிறகுதான் தொடர்ந்து டிஎம்இ சைடு இந்த மருத்துவமனை செயல்பட்டது. ஆகவே ஏற்கனவே இருந்த மருத்துவமனையும் இந்த மக்களுடைய மருத்துவ சேவைக்காக பாதுகாத்தவர். புதிதாக மேலும் இந்த பகுதியுடைய மக்களுக்கு மருத்துவ தேவை என்றால் தூரமாக தொலைதூரத்தில் எங்கும் செல்லாமல் தன்னுடைய தொகுதியிலேயே இப்படி ஒரு நவீன மருத்துவமனையை பிப்ரவரி மாத இறுதியில் இந்த மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். மார்ச் 1 எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் பரிசாக கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு இந்த மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும்.